இப்போ இதுதான் நம்ம போட போகிறோமா? சொல்லுங்கள், இதை தான் நம்ம போட போகிறோமா? ஆமாம், முதல்ல தண்ணி சூடாகும். இல்லை, நம்ம விவேக் படத்தில் வரோம். விவேக் ஒரு படத்தில் சொல்லுவானே, எல்லா சமையலும் செஞ்சதுக்கப்புறம் இது எதுக்குன்னு. இதோக்குதுப்பா கலரு, அது எடுக்க முடியாது, ஏதாவது கிண்ணத்தில் கொட்டணும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எதிர்பார்க்காம கலர் கிடச்சிருச்சு. பட் இது ஜெல்லியோடு மிக்ஸ் பண்ணுமா இல்லை தனியாக மிக்ஸ் பண்ணுமா தான் தெரில. ஸ்ட்ராபெரி உள்ள பாருங்கள், நான் எடுக்கிறேன். ஐயோ, 54 ரூபா கொடுத்து வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவ்வளோ தான் வந்துச்சு. ஒரு டப்பாவில் கூட டப்பா தான் பெருசாக இருக்கு. ஆனால் இத்தனை டப்பா கூட இன்னும் நிறையில. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக கலக்க போகிறோம். இன்னொரு பக்கம் தண்ணி நல்லா குடிச்சிட்ருக்கு, இல்லை கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இது ஒரு பக்கம். அதெல்லாம் நீ ஓட்டி தான் இருக்கணும். அட்டி 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 போலி. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா மிக்ஸ் பண்ணோம். மிக்சரில் போட்டு அடிச்ச மாதிரி அடிக்கணும். ட்ரை பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதுதானே ஃபைனல் டச். இப்படியார் எங்கள் அண்ணன் இப்போயே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது பண்ணிட்டு தானே போகிறேன்னு பண்ணுறதுலேயே எனக்கு வரது கூட எனக்கு ஒன்றும். எங்கள் அன்றைக்கி அவசரமாக வேறு வேலை ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்சுட்டு போகலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பர்சனல்லாம் அதை சொல்லக்கூடாது, அடிப்பாங்க. கேர்ள்ஸ் மேட்டர் சொல்லி தண்ணி இங்கே கொலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? நீ பயமாக இருக்குது, எவனா காரி துப்பிட போகிறாங்க. எங்கள் அண்ணி காரி துப்ப போகிறாங்களா? இதை கொஞ்சம் போடுவோம், இன்னொரு எண்ணத்தை வச்சு இதை கொஞ்சம் போடுவோம். ரெண்டுத்தையும் கலந்து எப்படி மிஸ்கேட் வச்சு. சரி, ஏதோ ஒன்று. அதுவும் சரிதான். முதல்ல தண்ணியாக பண்ணுவோம். எதனா ஒன்று வேஸ்ட் ஆகிடுச்சுனா கூட ஒன்றை வச்சு நம்ம வேறு எதனா ஒப்பேற்றலாம், சமாளிச்சிக்கலாம். இல்லை பின்னாடி பேக்ரவுண்டில் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா தனித்தனியாக வைப்போம். அதான் நல்லது. நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஸ் கலருக்கு தான் நாங்கள் இதை சுடு தனியாக கொதிக்க வச்சுருப்போம். இப்போ இதுக்கு வந்து தனியாக நாங்கள் அடுத்த பக்கத்தில் வந்து அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் இப்போ தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. அந்த தண்ணி ரெடி ஆகிட்டு வந்துச்சு அடுப்புக்கு. ஸோ இப்போ ஃபயராக எரிய போகுது. ஃபயர் புஷ்பானா ஃப்ளவர் இருந்துச்சு, ஃபயருடா. இதில் வேறு ஆவி பறந்து தண்ணி வேறு கரைஞ்சிட்ருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதோட வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. ஏன்னா இதில் போட்டிருக்க அந்த ரெசிபியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ ஃபஸ்ட்டு பவுடரை மிக்ஸ் பண்ண வேண்டும், அப்புறம் சுடு தண்ணிக்கு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ண வேண்டும், அப்புறம் குலோப் ஜாமுன் ரெடி ஆகிவிடும். அப்படி குலோப் ஜாமுன் இந்த ஜெல்லி ரெடி ஆகிவிடும். ஜெல்லிக்கான ப்ராசஸ் தான் இது. அதாவது என் பர்த்டேக்கு எப்பயுமே குலோப் ஜாமுன் செய்வாங்க. ஸோ அந்த நேரத்துலேயே சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதில் தண்ணி கம்மியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கட்டும்னு கொஞ்சம் பெரிய கடாயை எடுத்துருக்கோம். ஏன்னா இது பவுடர் கொஞ்சம் நிறைய இருக்குது. இதை கூட இதில் போட்டுடலாம். எதில் போட போகிறீங்க? இதில் எக்ஸ்மா இருக்குது. இங்கே இருக்கிறது இங்கே, அங்கே இருக்குது அங்கே. ஆமாம். ஸோ தண்ணி ஃபயராக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். நான் அப்புறமா கொஞ்சம் வீடியோத்துக்கு வரேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் கொட்ட போகிறோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்காது. இல்லை கொதிக்க இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அதுக்கு வச்சிச்சு இந்த ரோஸ் பவுடர் கொட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா கலர் பார்த்துக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாசனை தூக்குது ஃப்ரெண்ட்ஸ், வாசனை தூக்குது. அது இது கோலப்பொடி கம்மியாக, கோலப்பொடி கம்மியாகுது, என்ன கொஞ்சம் இது போடு. இல்லை, இந்த மாஞ்சாக்கு அடிக்கிற பவுடர் நம்ம வச்சு அடிச்சிடணும். அடுத்த போயிடுச்சு. அந்த ரோஸ் பவுடர் இன்னும் கொட்டி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஜோலியாக வந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அப்படியே போயிடும்.
சுகர் ஆட் பண்ணுமா ஒரு கண்டாவே தெரியல. சுகர் போடணும்னு போடலையே. இந்த சைடில் பிடிப்பார். அப்புறம் போடணும் ஒன்றுமே இல்லை. சர்க்கரை போடணும். இங்கேயும் ஒன்றும் இல்லையே. நீதான் எடுக்கணும் அது. 1 cup of spoon friends. 2 cup of spoon friends. நீ தனியாக இது பண்ணுற. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் போடுறோம். ஃபுல்லாக வர போட்டுட்டேன். நல்லா வருமா? இதையும் 90 ரூபா காலியாகும் பார்த்தீங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கட்டி கட்டியாக வந்துச்சு. அதான் அவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க. கட்டிக்கிட்டே வருது. என்னன்னு தெரியல. நிற்கிறோம். ஏன் நிச்சிட்டா? கட்டிக்கிட்டே வருது. அதனால கலரி விடு தண்ணியாயிடும். என்ன நீ இது குடும்பமா தெரியல. நம்ம எதை பண்ணாலும் நிறைய பண்ணிடுவோம். ஊருக்கே நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் சாப்பிட்றதும் யாரும் வர மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இருக்கு. உண்மையாகவே ஃப்ளேவர் வாசனை வருது. பட் சாப்பிடும் போது அந்த மாதிரி இருக்குமா தான் தெரியல. இப்போ ஒன்றும் இல்லை. இது எடுத்து அதில் ஊற்றணும். அதுதான் கான்செப்ட். நல்லா இருக்காது. இதுதான் ஜெல்லி. அது ஜெல்லியும் இல்லை பல்லியும் இல்லை. இது ஜெல்லி தனியாக இருக்கு. ஜெல்லி வந்துடும். அப்படியா? வந்துடும்ல. எதுக்கு இதை வேற என்ன பண்ண சொன்னேன் இந்த பக்கம்? ஜெல்லி வந்துடும்ல. அது பார்த்தா ஜெல்லி வர மாதிரியே தெரியல. வெறும் பச்சை தண்ணி இருந்தாங்க. இது இதையாவது பிச்சு பிச்சுன்னு மாறுது. இது தெரியுது அவனுக்கு? இதை வேறு அந்த ஃப்ளேவர் வராமல் போயிடுச்சுன்னா ஃப்ளேவர் எப்படி வராது? சக்கரை தானே போட போகிறோம். கலர் லைட்டாக இதுவாகும். அவ்வளோதான். ஸ்மெல் வரணும்ல. சேர்த்துக்குது அடிக்குவா. சரி ஊற்றிடுவோம். பார்த்தீங்களா இப்படிதான். இதுதான் பொண்ணு, அதுதான் பையன். பையன் பொண்ணு எப்படி வேணாலும் மிக்ஸ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மூஞ்சி எடுத்து பார்த்த போகிற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ பேசு. பாருங்கடா அப்படி பேசு. அண்ணன் வருங்கடி. இதுதான் பாரு கொஞ்சம் ஜெல்லி டைப்ல இருக்கு. என்னோட அடுப்பு ஆஃப் ஆகி கிடக்கு. நீ தானே ஆஃப் பண்ண. அப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் இருக்க வந்துடுறேன். எரிமலை மாதிரி கொச்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஜெல்லி பதமே வரல. ஃப்ளேவரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் போட்டாங்க ஜெல்லி ஃப்ளேவர் வர வரைக்கும். இதுவும் தண்ணி மாதிரி தான் இருக்குது. சரி என்னமோ வரப்போகுது. அது ஜெல்லி வரப்போதா என்னமோ வரப்போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பொங்கல் வைக்கிறோம். அந்த சைடு பொங்கல் செய்கிறோம். பொங்காத பொங்கலா பொங்கல் பொங்காதீங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பார்த்தீங்கல்ல, கொஞ்சம் ஜெல்லி ஃப்ளேவரோட அந்த என்ன சொன்னால் கடல் பாசை அதையும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். சரி எப்படி வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். கடல் பாசி இவனா டேக் பண்ணி உன்னை கலக்கிக்க போகிறான். கடல் பாசி பாவம்ல. ஆனால் கண்டென்ட் எடுத்து போகிறோம்னா கஷ்டம். இவ்வளோ கஷ்டப்படுவாங்கல்ல குக்கிங்க்கெலாம் எல்லாம் அரிஞ்சு வச்சு டக்கு 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 டக்குன்னு போட்டு இப்படி போட்டதாம இப்போ ஃபேஷனு. பொறுமையாக போடுறதா? சமையலே தெரியாமல் சமைக்கிறது இப்போ ஃபேஷனு. இந்த கரைக்கு உங்கள் அம்மா என் அடுப்பங்கரையை பத்திரமா விட்டுருங்கடா. நாசம் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி இது எப்போ இதில் மிக்ஸ் ஆக போகுது? ஏதோ தீஞ்சு நான் தெரியுது. அதுவாக தான் இருக்கும். இதெல்லாம் தீயல. அது ஒரு ஸ்மெல். அந்த தண்ணியோட ஸ்மெல். நீங்கள் ஜெல்லி செஞ்சு நல்லா வந்துச்சுன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். பால் இருக்குது. மிக்ஸ் ஆஃப் மில்க்.
அது வேற கொதிக்கணும், டைம் ஆகும். வேணாமே, நிறுத்திப்போமே. அப்புறம் நல்லா இருக்கும். ஒயிட் கலரில் வராது, வெள்ளை கலரில் வரும், கண்ணாடி கலரில் வரும், பாட்டில் ஓட்டில் அந்த கலரில் வரும். ஏதோ ஒரு கலரில் வரட்டும். இதை தனி லேயர், அது தனி லேயராக பண்ணிக்கலாம். சரி விடு, ஒன்றா கலக்கி முதல்ல பண்ணி பார்ப்போம். நமக்கு நல்லா வந்துச்சுன்னா நம்ம வாரம் வாரம் பண்ணி சாப்பிடலாம். குளிர்ச்சி தான் இது உடம்புக்கு நல்லது. முதல்ல வரணும். பிரியாணிக்கு சாப்பிட்டீங்களா? என் கிச்சனை பத்திரமா விட்டு போயிடுங்கடா. அது பிரியாணியா? மாவு தோசை ஊற்றிக்கலாம். அந்த தோசை ஊற்றி தான் சண்டை வந்தது. தோசை ஊற்றிக்க, என்ன விட்டுரு. நான் பிரியாணி சாப்பிட்றேன். நான் பிரியாணி சாப்பிட்றேன். ஃப்ரிட்ஜில் இருக்கு பிரியாணி. ஏதுமா பிரியாணி? ஏய், நேற்று மிச்சம் வச்சுட்டு போனீங்களா எல்லாரும், அதான் நான் சாப்பிட போகிறேன். நேற்று மிச்சம் வைக்கல, போதும்னு வச்சுட்டு. அவ்வளோ இருக்குதுன்னு ஆசைப்படுறியோ? அவங்களால பாப்பா கத்துறேன். அது எப்படி வீடியோ ஷூட்லேயே இருக்கணும். Guys, தனியா ஊத்த பாருங்க guys. அனி ஃபுல்லா ஊத்திட்ட. ஓ, ஞாபகம் பத்தல. சொல்லு, நல்ல ஞாபகமா. சோ நீ கம்மியா ஊத்துவதா நான் நினைச்சேன், மொத்தமா ஊத்தி. ஃப்ளேவரபிள் எடுத்து கடல் பாசிக்கிட்டு வேணா போட்டு ஊற்றி ஊத்துனதுக்கு அப்புறமா தனி மாதிரி தானே இருக்குது. உடனே மாறுமா? அறிவு கேட்ட முட்டாள். மாசம் ஆனோடனே குழந்தை பிறந்துருமா? 10 மாசம் ஆகாதா? அப்ப இன்னும் 10 மாசம் ஆகும்ன்ற. என்ன சொல்றீங்க? கலர் அப்படியே இருக்குது பார்த்தியா? இன்னும் 10 மாசம் ஆகும். கொஞ்சம் இரு, நீ ஏன் இது பண்ணுற? இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நாங்கள் அப்படியே கொதிக்க விட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா அது ஒரு மாதிரி திக்காகி கழிச்சு உங்களுக்கு அழகான ஒரு களி. நல்ல கள்ளி வரும். அது கருவாட்டு குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்ல கள்ளி. சாரி ஜெல்லி வரும். இதே மாதிரி இன்னும் நல்லா கலரிக்கிட்டே இருந்தா ஒரு நல்ல கள்ளி வரும். கருவாட்டு குழம்பு கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஃபிளேவரே உங்களை அச்சு தூக்கி என்னோட தண்ணி மாதிரி ஓடுது. இந்த ஜெல்லின்னு சொன்னா ஜெல்லி கூட நம்பாது. இல்லப்பா, பதம் வருதா? டிப் பண்ணி பாரு. பதம் வருது. பிச்சு பிச்சு பதம் வருது காய்ஸ். பதம் வருது. பாத்திரம் ஒரு மாதிரி பிசுபிசுன்னு இருக்கு. வேணாம் இருக்கட்டும். அது இன்னும் ஒரு 2 நாளைக்கு தாங்கும். கண்டென்ட் இல்லாத பார்த்து விட்டுருவோம். இப்போ உனக்கு கண்டென்ட்டுக்காக என்னை பிடிச்சி வச்சுன்னு என் பிள்ளைய விட்டு பிரித்து வந்து எனக்கு வேலை வாங்கி இல்லை ஜெல்லி செய்யணும், பப்ளிக் காட்டலாம். நம்ம புதுசாக செய்கிறவங்களுக்கு எப்படின்றத காட்டும். எப்படி செய்யக்கூடாதுன்றதுக்கு நான் அதையும் தூக்கிட்டுலேயே ஊற்றிடுவா. அது வரை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு நாளைக்கு தேவைப்படும் எடுத்து வச்சேன். இந்த ஜெல்லி கலர் செவிடு வச்சுக்கோ. இன்னொரு நாளைக்கு தேவைப்படும். இது நமக்கு 2 நாளைக்கு அப்புறம் போய் செஞ்சுக்கலாம். பிக்காளி பையனே, இதுக்கு எதுக்கு நான் வெள்ளையும் சொல்லி வந்துக்கிறீங்களா? நீ உண்மையாக பிசு பிசுன்னு இருக்குது. என்ன சொல்லுறோம்? பிசு பிசு நப்பா இருக்குது. நம்ம கண்டென்ட் பண்ணலாம்னு சொல்லுகிறேன். தனியாக ஓடுது. வீட்டில் கம்மு தேவைப்படுதுன்னா இதை ரெடி பண்ணலாம். அங்கே கிண்டல்னா கும்மாயிடும். கிட்டு நாளைக்கு இது ஊற்றி வைக்கிறதுக்கு ஏதாவது தேர்ந்து.
ஓகே கைஸ், ரொம்ப நாள் கிண்டணும்னு நினைக்கிறேன். டைம் ஆகும். கடைசியில் கிளைமேக்ஸில் என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போம். பாக்ஸ் இந்த ஜெல்லி ரெடி ஆகிறதுக்கு 45 நிமிஷம் ஆகும். ஸோ 45 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் இது ஜெல்லியாக வரப்போகுது இல்லை என்ன வரப்போகுது. மூடுங்க 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 மூடுங்க.